ஸோ நம்ம சேனல்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நான் பிளேட் சாப்டர் 26 30 பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சத மட்டும் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டேரக்டா சாப்டர் போயிடலாம். நம்ம டேட்டா வந்து சாப்டர் 26 போலாம். 26 போனோனே பார்த்தீங்கன்னா, எப்படி எப்படி அவ்வான எர்த் வந்து நீ எப்படி வந்து அந்த கர்ஸ் பைட வந்து நீ வந்து உருவாக்குன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெல்ட் பையன் கேட்கறான். உடனே பார்த்தீங்கன்னா, உனக்கு ஃபர்ஸ்ட்டு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் இது உருவாக்குனேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒருத்தன் கைய பார்த்தே கண்டுபிடிச்சுட்டேன். உன் கை வந்து நார்மலான கை இல்ல. நீ பார்த்தீங்கன்னா வந்து அயர்ன்ல வந்து ஒர்க் பண்ண மாரி இருக்குது. ஸோ அதனால பார்த்தா நீ தான் இது உருவாக்கியிருக்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, நான் வந்து ஐ டிட்ன்ட் மீன் டூ மேக் அ கர்ஸ் இது எனர்ஜி. இது வந்து என்னன்னா ஒரு கர்ஸ் எனர்ஜி வந்து எமிட் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் வந்து கத்தியாட்டம் உருவாக்கிட்டேன். அந்த கர்ஸ் எனர்ஜி வெளியில வராம இருக்கிறதுக்காகன்னா, உடனே பாத்து கேட்டு போய் அப்படியா விஷயம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு தெரியல. மேபி இது வந்து என்னன்னா என்னோட மெட்டீரியல் வந்து நான் யூஸ் பண்ணனால கர்ஸ் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல அந்த கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எல்லாமே சொல்றான். இந்த கத்தி வந்து நான் எப்படி உருவாக்குறேன்னா ஸ்குவாடு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லு இருந்துச்சாமா, அந்த கல்லு வந்து ட்ரைபேட் வந்து வொர்ஷிப் பண்ணிட்டு தான் அந்த ட்ரைப் வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அது இறந்து போனோனே பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த அந்த மக்கள் எல்லாம் இறந்து போனோனே, அந்த கும்பிடுறவங்க எல்லாம் இறந்து போனோனே, இந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லுல வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்துருச்சாமா. அதனால பார்த்தீங்கன்னா, கர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னோனே, உடனே பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்றதுன்னா நம்ம கெல்ட் பையன் என்ன சொன்னான்னா, எல்லா டிவைனான வெப்பன்ஸும் இருக்கு தானே! ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து ஃபீலிங்ஸ் இருக்குமாமா. மேக்கர்ஸோட ஃபீலிங்ஸ். அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து வெப்பன கிரியேட் பண்ணியிருக்க. அதனால பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒண்ணு டிவைனா ஆகலாம், இல்ல டீமானிக்கோட ஆகலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க வெப்பன்ஸ் தயாரிக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து பண்ணும்போது கரெக்ட்டா பார்த்து பண்ணணுமாமா. திடீர்னு டீமானிக்கா மாறிடுச்சா அதுவும் வம்பு. அதே மாரி பார்த்தா அந்த கத்தி வந்து யார் கையில போதோ அதுக்கு தகுந்த மாரி தான் அது மாறும். உன்கிட்ட இருக்குது. நீ பார்க்கும்போது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா, உன்னைய கூட அது முழுங்கிரும் அந்த கத்தி. அதனால பார்த்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கெல்ட் பையன் சொல்றான். அதுக்கு வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன சொல்றான், எனக்கு வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆ சரி அ உள்ள வா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஐ டவுட் இங்க இருக்கிற மத்த மாஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உன்னோட பிளாக் ஸ்மித்திங் எபிலிட்டீஸ்க்கு வந்து உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால வந்து என்னோட பெர்சனல் கத்தியெல்லாம் நான் வச்சிருக்கேன். வந்து பார்க்குறியான்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து அந்த குட்டி பையனுக்கு தான் நீ வந்து கத்தி தேடிட்டு இருக்க. உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கெல்ட் பையன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஆமா தட்ஸ் ரைட். நான் வந்து ஒரு ஹெவியான வெப்பனுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து, அட்லீஸ்ட் 4 குணன். குணன்னா வந்து என்னன்னா யூனிட் ஆஃப் 600 கிராம்ஸ்ன்னு சொல்லி மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ 600 கிராம்னா அட்லீஸ்ட் 4ன்னா வந்து எத்தன கிலோ? 2, 1 வந்தது 2 1/2 கிலோவுக்கு வந்து கத்தி அவன் பார்க்குறான் போல. அதுக்கப்புறம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 சோக்குன்னா ஒரு சோக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா 30 சென்டிமீட்டர்ஸ். இப்ப 3னா 90 மீட்டர்ஸ் இது. ஸோ ஸ்கேல்லயே வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு ஸ்கேல் ஆட்டம் சொல்றான் 30 சென்டிமீட்டரு. உடனே பார்த்தா அவன் என்ன சொன்னான்னா, "ஓகே லெட் மீ ஷோ எஸ் தேர் யூ ஆர்." நான் வந்து இது சின்ன வயசுல உருவாக்கல. அவன சின்ன வயசுல உருவாக்குனேன்னு, இன்னும் நீ அப்படியே இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அவன் பழைய பிளேடு இருக்குதானே அத வந்து இருந்தான். இது பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து அந்த காலத்துல இருக்கிற மாரி இப்ப இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு இப்போ. ஆனா இங்க வந்து இத வந்து பிக்கப் பண்ணுன்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் அத பிக்கப் பண்றான். ஸோ அத பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இத நான் ஜட்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இதுல வந்து ரெட் கலர் லைட் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து ரெட் அயர்ன் ஓர் வந்து யூஸ் பண்ணியிருக்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட பேலன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஐ லைக் இட். இது வந்து ரொம்ப ஃபைனான ஸ்வோர்டு. நல்ல கத்தி இது அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தா, "ஹாஹாஹாஹா! உனக்கு கூட எல்லா விஷயம் தெரியுதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கெல்ட் பையன் சொல்றான். உடனே பார்த்தா அந்த கெல்ட் பையன் என்ன சொல்றான், "ஏய் நீ சும்மா பார்த்துட்டு இருக்காத தம்பி. வந்து இந்த கத்திய நீயே ட்ரை பண்ணி பாருடா." ஹாஹாஹான்னு சொல்லிட்டு அந்த கத்திய அவன் வந்து யூஸ் பண்ண போனான். சின்ஸ் ஐ அம் பார்ன் வித் த ஃபியர் இந்த எபிசோட் வந்து எனக்கு வந்து சூட் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அந்த கத்திய தூக்க பார்க்குறான். அந்த கத்திய தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வெயிட்டா இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன எலவுடா இது? என்னடா இது இவ்வளோ வெயிட்டா இருக்குது? இது எப்படி வந்து நம்ம ஜின்னு வந்து ஒரு கையில தூக்குறான்னு" சொல்லிட்டு அவன் நெனைக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கேட்டுமே என்ன சொன்னா, இந்த கிட்ஸ் இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து வீக்கா இருக்காங்க. நான்லாம் உங்க ஏஜா இருக்கும்போது இந்த கத்திய வந்து ஈஸியா தூக்கிட்டு இருந்தேன். நீ என்னடா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அப்படின்றான். அதுக்கப்புறம் பார்த்தா, இல்ல அதெல்லாம் இல்ல. இது வந்து நான் எதிர்பார்த்தத விட பயங்கரமான வெயிட்டா இருக்குது. என்னன்னா இத்தாச்சும் வெயிட்டா இருக்குது. இதெல்லாம் என்னால முடியாது. இது என்ன இவ்வளோ வெயிட்டா இருக்குதுன்றான். உடனே பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு அவன் தூக்கிட்டான். யாரு அந்த குட்டி பையன். தூக்கிட்டு பாத்தியா நான் தூக்கிட்டேன் கஷ்டப்பட்டுன்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, சரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் கொஞ்சம் தப்பான ஐடியா தான் நான் நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா பேட் ஐடியா. எப்படி சொல்றது? உன்னைய 4 அந்த 4 கின்னர் வந்து யூஸ் பண்ணது தப்பு தான். 2 1/2 கேஜி வந்து அதிகம் தான் உன் வெயிட்டுக்கு. நான் என்ன பண்றேன்னா, வேற ஏதாவது சின்னதா ஏதாச்சும் இருந்தா குடுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா
ஹவ் மச் டூ ஐ ஓன் யூன்னோனே, நோ நான் ஐ வில் பே ஃபார் இட்ன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்றான், நானே பே பண்ணிக்கிறேன். கவலைப்படாத. இது வந்து என்னோட கிஃப்ட்ன்னு வச்சுக்கோ. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அ இந்த வயசானவன வந்து நீ என்டர்டெயின் பண்ணியிருக்க. அதனால வந்து இது கிஃப்ட்டா வச்சுக்கோ. அதனால வந்து திருப்பி ஒரு டைம் வந்தீன்னா வந்து வந்து பாருன்றான். பட் இருந்தாலும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொன்னோம், இல்ல அதெல்லாம் தேவையில்ல. என்னைய வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சரக்கு வாங்கி குடு. அது போதும் அப்படின்னு சொல்லி இந்த கெழட்டு பையன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீயே வந்து ஓனர் ஆஃப் த கர்ஸ் பேரு. உனக்கே தெரியும் என்னோட லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குன்ட்டு. அதனால நீ போய் பார்த்துட்டு வான்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கெழட்டு பையன் அவனும் பேசிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஜின்னு, "தேங்க் யூ சார். ஐ வில் பே யூ அதர் விசிட்டட்" அவன விசிட் பண்ணுவேன் அப்படின்னா, உடனே அந்த கெழட்டு பையன் என்ன சொல்றான், "நான் வெயிட் பண்றேன். ஹான்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட இது ஜின்னுக்கு வந்து அந்த குட்டி பையன் தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து நான் வந்து கிரிம்சன் ஃபிளாக் வந்து கண்டுபிடிச்சேன். தேங்க் யூ அப்படின்னா, என்ன கிரிம்சன் ஃபிளாகா அப்படின்னா, ஆமா இந்த கத்திக்கு பேர் வந்து கிரிம்சன் ஃபிளாக் ஆமா அந்த தாத்தா சொன்னாரு அப்படின்னா, உடனே நம்ம ஜின் என்ன சொல்றோம், நல்ல நேம் தான். அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா வந்து ட்ரெயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைட்டில் கால் வருது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன பத்தி வந்து கும்பலா ஒரு இது இருக்குது. உடனே பார்த்தா என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம பசங்கலாம் உள்ள போறாங்க. ஸோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெழட்டு பையன போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சரி என்னடா பண்றீங்க? நான் வந்து ப்ளீஸ் கிழவியும், கெழட்டு பையனும் வந்து திட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்னன்னா, இது எங்க போனாலும் நடக்குது. இது எப்ப பார்த்தாலும் இந்த மாரி எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த குட்டி பையன் என்ன நினைக்கிறான், எப்படி அந்த சின்ன கப்புள்ஸ போய் இத போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட குட்டி பையன் நினைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹில்ஸ் செக்டாமா, அது வந்து ஹை மவுண்டன் செக்டாமா, அது வந்து டான் ஃபேமிலி. ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து என்னடா வெயிட் பண்றீங்க? இந்த இந்த மாரிலாம் நடக்கிறதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வரான். ஒரு ஆள் வந்து என்ன பண்றான்னா வந்து அவன் ஒருத்தனோட கைய பிடிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அவன என்னடா எழவுன்னு சொல்லி பார்த்தோனே, அந்த கைய வந்து ஒரு நசுக்கு நசுக்கிட்டான். ஆ இந்த டைம்ல வந்து ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கைய நசுக்குறான். அவன் வந்து ஆன்னு சொல்லி கத்துனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எட்டி ஒரு எப்படி சொல்றது? மூஞ்சிலயே ஒரு குத்து குத்துனான். பறந்து போய் விழுந்துட்டான். ஆ ஹூ த ஹெல் ஆர் யூ சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த தாத்தாவும், அந்த பாட்டிக்கும் வந்து அந்த இந்த கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இவனும் வந்து போட்டு பொத்து 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 பொத்துன்னு அடிக்கிறான். ஸோ அங்கேயே போட்டு பொத்து பொத்துன்னு அடிக்கிறான். அப்புறம் சுண்டு வடையில வந்து ஒரு எட்டி உதைக்கிறான். ஒரு அடியிலேயே வந்து எல்லாம் பறக்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, லுக்ஸ் லைக்கே வந்து ஒரு வாரியர் வந்து ஆல்ரெடி நம்ம போறதுக்கு முன்னாடி போயிட்டான் போல. அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தன் அந்த குட்டி பையன் என்ன சொல்றான், "நீ பாத்தியா அது? அவன் கழுத்த வந்து ஒரே ஸ்பிளிக் ஆஃப் ஃபிங்கர்ல வந்து தள்ளி விட்டான்" அப்படின்றான். உடனே நம்ம ஜின் வந்து கண்டுக்கவே இல்ல. அப்படியே அவன் வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்னடா இந்த இடத்துல இந்த மாரிலாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஆ நம்மளோட ஜின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாம் வணக்கம் வைக்கிறாங்க. வணக்கம் வைக்கும்போது பார்த்தா, வெல்கம் கேப்டன்னு சொல்றாங்க. கேப்டனா என்ன நடந்துட்டு இருக்கு இங்கன்னோனே, நம்ம ஜின்னு பின்னாடி திரும்பி பார்த்தோனே வந்து தெரியுது. அந்த ஒருத்தன் வந்து இவன் தான் வந்து கேப்டனாமா அயர்ன் செட்டுக்கு. ஸோ நம்மளுக்கே முன்னாடியே தெரியும். இவன் கேப்டன் இன்னும் வரலன்னு சொல்லி நம்மளுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா, அவனோட ஸ்கார மட்டும் காமிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கார. ஸோ ஃபைனலா பார்த்தா அவன் மூஞ்சிய ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கூட இவன் வில்லன்னு நெனச்சேன். ஆனா இவன் கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் அதோட முடிஞ்சிருச்சு. நம்ம டைரக்ட்டா சாப்டர் 27 போயிடலாம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவனோட கேப்டன் ஹான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இத்தன நாள் எவ்வளோ நடந்துச்சோ அது எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்றான் போல. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஹான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், என் பேர் வந்து முசியான் சியான் அப்படின்னு சொல்றான். இது வந்து பிளஸ் டூ மீட் யூ அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தா நம்மளோட என்ன சொல்றான், என் பேர் வந்து ஜின்னு கேப்டன் ஹூங்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேள்விப்பட்டேன் உனக்கு வந்து நேஸ்டியான பெர்சனாலிட்டி இருக்குன்னுட்டு இருந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா வந்து யூ ஷுடன்ட் சீ அவர் வைஸ் கேப்டன் ஷேக்கிங் ஹிஸ் ஹெட் அட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே நம்ம வந்து ஃபைனலா வந்து மீட் அப் பண்ணியாச்சு. சரி நம்ம உட்காரலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேப்டன் ஓங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா, நீங்களா மிஸ் ஹூன்சிங்கா? நான் வந்து கேள்விப்பட்டேன். நீங்க தான் வந்து இந்த ஜர்னிக்கு வந்து சா சார்ஜ் எடுத்துப்பீங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க என்ன வேணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா, ஐ ஹியர்ட் திஸ் மேன் உன்னோட அங்கிள் வந்து காணாம போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்ப டசன்ட் மீன் ஹி ஹாஸ் அ ரைட் டூ சிட் அவர் மீட்டிங்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ஆமா. பட் இருந்தாலும் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் தான். நம்ப பெரிய ஆளுங்க மட்டும் தான் உட்காரணும். ஜின்னு வேணான்னு சொல்லிட்டு அந்த கெழட்டு பையன் சொல்றான். எனக்கு அவன் உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் என்ன சொல்றான்னா, ஏன்னா எனக்கு இது ஒண்ணும் புரியவே இல்ல. இவன் வந்து இதுலயே வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா இவனுக்கு வந்து என்னன்னா, இவன் நம்மளுக்கு பெரிய ஹெல்ப் வேணும். இவன போய் நம்ம கூப்பிடாம வேற என்ன பண்ணிருவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அவனுக்கு கீழ இருக்க அசிஸ்டன்ட்க்கோ தல வலிக்குது. உடனே பார்த்தா அந்த பொம்பளை வந்து கைய அசைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, என்னது எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்னா என்ன ஸ்ட்ராங்கா இருந்தா வந்து பெட்டர் தானே. ஸோ இவனையும் வந்து உட்காரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம குட்டி பையன் என்ன நினைக்கிறான், நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்க பிலாங் இல்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான்.
உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஐ அம் கோயிங் டூ ஹெட் பேக்ன்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஓகே நான் வந்து நான் என் பெட்டுக்கு போறேன்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின் என்ன சொல்றான், சரி நான் வந்து நாளைக்கு உன்னைய பார்க்குறேன்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, ஸோ உங்களுக்கெல்லாம் நான் தெரியும்னு நெனைக்கிறேன். நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் வந்து திருப்பி நான் என்னைய நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு ஒண்ணா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா சைடு கேரக்டர். நம்ம ஜின் என்ன சொல்றான், ஹலோ மை நேம் இஸ் ஜின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம எல்லாருமே இப்ப வந்து எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம லெட்ஸ் கன்டின்யூ அவர் சாட்ன்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஜின்னு. ஸோ அவன் மனசுல நெனைக்கிறான் அந்த கேப்டனு. இவன்கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி கூட வரல. ஆனா நம்மளோட இது என்ன சொல்றது, அந்த வைஸ் கேப்டன் வந்து என்னோட வைஸ் கேப்டன் பொய் சொல்ற மாரி இருக்குது. பட் என்ன ஒரு வேளை இவன் வந்து என்ன இவனோட இது வந்து மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு இருக்கானா? ஆனா இவன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவன் ஆர்டினரி ஃபெல்லோ மாரியும் தெரியுது. என்ன எழவன்னு தெரியலன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரீடர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வைஸ் கேப்டன் சொன்ன மாரி தான், இப்போ கரண்ட் சப்ஸ்க்கு அந்த இடம் இருக்குதுல்ல, அந்த பிளேஸ்க்கு போறாங்கல்ல, அது பார்த்தா கொஞ்சம் இதா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீப் ப்ளூ செக்ட் வந்து என்னன்னா இருந்தாங்க. இப்ப வந்து என்ன ஆகும்ன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆல் மைட்டி ஃபிக்ஸ் வந்து செட்டில் தெரியாதுன்னு சொல்றான். கொல்லப்பட்டோனே நம்மளோட ஜின்னு வந்து ஒரு முழி முழிக்கிறான். மைட்டி ஃபிஷ்னோனே உங்களுக்கே தெரியும். அவன் வந்து அவங்க அப்பாவ வந்து சாவடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆளு தான். ஸோ இந்த ஆளுனால தான் வந்து அவன் அப்பா செத்து போனான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மைட்டி ஃபிஷ் இருக்கான் அவன் டக்குன்னு வந்து அவனுக்கு பவர் வந்து நெறைய வந்துடுச்சாமா. ஸோ வந்ததுனால பார்த்தீங்கன்னா, அவன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த ஊவான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து தான் அவங்களோட அங்கிள் எல்லாம் காணாம போனான். அந்த பிளேஸ்ல வந்து மெயினா அவன் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய டீலா இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எவனிங் செட்ட வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாரி கூட இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும். அதான் நம்ம போற சிச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவனும் வந்து சொல்றான், சரி இது வந்து என்னன்னா, என்னமோ நடக்குற மாரி இருக்குது. அந்த அந்த பிளேஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் யோசிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த மைட்டி ஃபிஷ்ஷும் வந்து அந்த ப்ளூ செக்டும் வந்து எனக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன் சொல்றான். உடனே பார்த்தா இது வந்து மேபி 3 பார்ட்டிக்கு உள்ள வந்து புகுந்துட்டாங்களா? வேற யாரோ உள்ள வந்து புகுந்துட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அத கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து மைட்டி ஃபிஷ் இவங்க பண்ணான்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா வேற யாரோ கூட பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அந்த பொம்பள சொல்றா. அந்த பொம்பள பார்க்கவும் வேற லெவல்ல இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே மேபி என்னால வந்து கரப்ஷன வந்து இங்க வந்து என்னால ஸ்பெல் பண்ண முடியும்னு சொல்லி மூக்க நோண்டிட்டு அவனும் சொல்றான். வேற எவனோ ஒரு ஜாப் வந்து எடுத்திருப்பான்னு சொல்றாங்க. உடனே வந்து என்ன சொல்றான்னா, நம்ம ஜின் என்ன சொன்னான்னா, "ஸோ நீங்கலாம் சொல்றத பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. டீட்டெயில்ஸ் வந்து எங்க அப்பா வந்து ஐ மீன் அவங்க அங்கிள் வந்து காணாம போனதுக்கு வந்து இன்னும் என்ன சொல்றது, ஒரு இது கூட நமக்கு தெரியல. எப்படி காணாம போனாங்கன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யுவான் பொசிஷன்ல போய் நம்ம போகணும். போனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்றாங்க. உடனே பார்த்தா அயன் சேட் இருக்கான். ஆமா நம்ம அங்க போலாம்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சரி எதுக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட அந்த கேப்டன் இருக்கான். அவன் என்ன சொல்றான் ஜின்ன பார்த்துட்டு, "சரி இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறியா? வா கொஞ்சம் வெளியில வரியா? ஃப்ரெஷ்ஷா பார்க்குறியான்னா" யார்கிட்டயும் சண்டை போட்டுருக்குன்னு அவன் கூப்பிடுறான்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, நம்மளோட கேப்டன் என்ன சொல்றான்னா, என் வைஸ் கேப்டனா வந்து ரொம்ப அறிவாளி. ஸோ, அதனால வந்து அவன் தான் வந்து ஓரளவுக்கு வந்து நான் இல்லாதப்போ அவன் தான் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து நான் அவன வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்றான். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அவன் வந்து உன்னைய பத்தி வந்து நீ ரொம்ப பவர் அப்படி இப்படின்னு சொன்னான். அது உண்மையான்னா எனக்கு தெரியல. ஸோ, அதனால வந்து நான் வந்து என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நீ வந்து என்னோட வைஸ் கேப்டன் மேல ரொம்ப கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம வந்து எங்க சொல்றது, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸுமே இல்ல. உடனே பார்த்தா கேப்டன் நம்ம ஏன் இந்த டெட் எண்டுக்கு வரோம்ன்னு சொல்லி கேட்கிறேன். நீ வந்து கவலைப்படாத. நான் வந்து ஐ ப்ராமிஸ் நான் வந்து உன்னை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றேன். அப்படின்னோனே கேப்டன் ஹோங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிக்கிறான். ஸோ டூ யூ திங்க் யூ கேன் டூ உடனே வந்து அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து உன்னை சாப்பிட மாட்டேன் கவலைப்படாதன்னோனே நம்மளோட ஜின் என்ன சொன்னா, கேப்டன் ஹோங் நீங்க வந்து உண்மையாவே நீங்க வந்து என்னைய சாப்பிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லி கேட்கறான். உடனே பார்த்தா வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவர வந்து லைட்டா ரைஸ் பண்றான். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து என்ன நம்ம சண்டை போடலாமா? வெறும் கைய வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டுன்னோனே, பெர்ஹாப்ஸ் நம்ம ஜின் என்ன சொல்றான், நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம கைய வச்சு சண்டை போடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. 2 பேரும் ஆராவ வந்து முட்டுது. ஸோ அது லைட்டா பார்க்கும்போது பார்த்தா ஒன் பீஸ்ல வந்து ஆராவ முட்டும்போது ஆக்கிய முட்டுவாங்கல்ல அந்த மாரி தான் இருக்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்னோடது பார்த்தா பர்பிளு. அவனோடது பார்த்தா ரெட் கலர்ல வந்து முட்டுது. உடனே பார்த்தா
மேபி நம்ம வந்து இன்னொரு நாள் சண்டை போடலாம். இது வந்து டைரக்ஷன் நான் வந்து வேற ஏதோ விஷயம் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து ஈஸியா அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிட்டான். சரி லெட்ஸ் கேதர் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கதவு தட்டுனான். அந்த கதவு தட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கெல்ட் பையன் வந்துட்டு, "நாங்க ஆல்ரெடி இந்த நாளுக்கு வந்து குளோஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு வாங்க பாருடான்." உடனே பார்த்தா நான் வந்து கேப்டன் ஆஃப் அயர்ன் செக்ட்ன்றோனே, "ஓ! ஐ பேக் யுவர் பார்டன் நீங்களா அது?" அப்படி ஆமா டார்க் மூன் லைட்ன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாஸ்வேர்டாட்டம் ஏதோ இது சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வாங்க அப்படின்றான். என்னமோ வந்து சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்க்குறான். என்னடா முழிக்கிறான் அவன் மாரி ஜின்னு. உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான், "உள்ள வா, உள்ள வா, உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போறாங்க 2 பேரும். என்னடா நடக்குதுன்னோனே, "ஒன் மூமெண்ட் ப்ளீஸ்ன்னா." அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கேப்டன் என்ன சொல்றான்னா, இது வந்து ஒன் ஆஃப் த பிளாக் மூன்ஸ் பிரான்ச் ஆமா. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் விஷயம் நடந்தாலும் சரி, ஏதாச்சும் வாரியர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த மாரி பிளேஸ்க்கு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாங்களாம். அதே மாரி பார்த்தா, இது வந்து ஆர்டினரி பீப்பிளால இந்த இடத்துல வந்து வர முடியாது. கொஞ்சம் பாஸ்வேர்டு இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னு கேட்குறான், "நீ எதுக்கு முதல்ல இங்க வந்தன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கேப்டன் என்ன சொல்றான்னா, "இல்ல இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு மிஸ்டரி. அதனால வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதாச்சும் நடந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த இவன் சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு வந்து ஓகே. நான் வந்து இது நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஜின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வரான். ஃபுல்லா மாஸ்க் போட்டு மூஞ்சிய மறைச்சுட்டு வரான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து "பிளெஷர் டூ மீட் யூ கேப்டன் யங்" அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்டர் 28 போலாம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் மூன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பிளாக் மூன் பார்த்தீங்கன்னா வந்து அத பத்தி எங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதோட மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலையாமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்போ எப்படி யார் யார் உருவாக்குனா, என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே மிஸ்ட்ரி தான் இருக்காமா. பட் ஒரு திங்க் மட்டும் இருக்காமா. இந்த பிளாக் மூன் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் இருக்காமா. ஸோ அதனால வந்து எந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி, எல்லா நியூஸுமே வந்து அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஒருத்தி வந்து பேசுறவ கூட பார்த்தீங்கன்னா, மூஞ்சி எல்லாத்தையும் மறைச்சுட்டு தான் பேசுறா. மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறா. ஸோ, பொண்ணு மாரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா, அந்த முடி பார்க்கும்போது பொண்ணு மாரி தான் இருக்குது. ஸோ, அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் என்ன சொல்றான்னா, "இட்ஸ் பிளெஷர் டூ மீட் யூ அயர்ன் செட்டு. என்ன விஷயம்?" அப்படின்னோனே, உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நான் பிளாக் மூனு ஓட ரீடரு. என் பேர் பார்த்தீங்கன்னா வந்து, மேன் வுச்சுனிங் என்னமோ இருக்குது. ஸோ, என்னடா பேரு இது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த மேன் வந்து உனக்கு பின்னாடி இருக்கான். அவன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னே பார்த்தா கேஸ் வித் மீ என் பேர் வந்து என் கூட தான் இருக்கான்றான். என் பேர் வந்து ஜின்னுன்றான். ஓ! அப்ப நீ வந்து கேப்டனே வந்து உன்னைய அப்பாயின்ட்மென்ட் பண்ணானா, நீ வந்து நார்மலான ஹியூமன் இல்ல. நார்மலான மனுஷன் இல்ல. நைஸ் டூ மீட் யூ ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாம் உட்காருங்கன்றான். ஓகே உனக்கு என்ன மாரி இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீ கேட்கிறன்னு கேட்கறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து என்னன்னா ஒரு என்ன நடக்குது அந்த ஊர்லன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அந்த ஊசான்னு சொல்லிட்டு ஊர் இருக்கானே, அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு அவன் தங்க காச வந்து குடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஊர பத்தி என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தங்க காச குடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஓ! ஊசானா அந்த ஊரா? ஸோ அதுல பார்த்தீங்கன்னா வந்து எங்க ஃபோக்கஸ் வந்து அங்க கொஞ்சம் எஃபர்ட் இருக்குது. பட் டூ பி ஹானஸ்ட் வந்து எங்களுக்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவா தெரியல. பட் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அதுல பார்த்தீங்கன்னா, 3 பார்ட்டி ஏதோ ஒரு இருக்காமா. அந்த 3 பார்ட்டி வந்து என்னன்னா, அந்த 3 பார்ட்டி வந்து யார் யாருக்கு வந்து பிரச்சனை தருதாவா, மைட்டி ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் ப்ளூ செட் டீப் ப்ளூ செட் இருக்குல்ல, அதுக்கு வந்து பிரச்சனை தந்துட்டு இருக்குதுன்னோனே, ஓகே நான் நெனச்ச மாரி தான் யாரோ ஒரு 3 பார்ட்டி தான் வந்து ஏதோ ஒண்ணு வந்து அட்டாக் பண்ணிட்டு எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பார்ட்டிய கண்டே புடிச்சு ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த மெர்ஜன்ஸ்லாம் வந்து நெறைய பேர் செத்து போய் கிடக்குறாங்களாமா. அவங்க பாடிலாம் டிஸ்கவர் ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாடி வந்து டெய்லி ஒரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வந்து சாவடிச்சுட்டே இருக்காங்களாமா. ட்ராக்கும் வந்து எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு 3 பார்ட்டின்னு சொன்னீங்க. அத பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா உங்ககிட்ட? உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளோட கேப்டன் கேட்கறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவளும் சொல்றா, "நான் தான் சொன்னேனே எந்த இன்ஃபர்மேஷனும் அவ்வளவா கிடைக்கல. அதனால வந்து நீ வந்து அங்க போய் ஏதாச்சும் போனீன்னா தான் உனக்கு மேபி உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். பட் எனக்கு வந்து என்னன்னா, இவ்வளோ தான் எனக்கு இதுதான் தெரியும் கேப்டன்" அப்படின்னு சொல்றான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றேன்னா, எவனி அலையன்ஸும் வந்து எதுவும் பண்ற மாரி தெரியல அந்த சிச்சுவேஷனுக்கு. அது உண்மையா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா நான் வந்து கொஞ்சம் வேர்ட் வந்து ரிசீவ் பண்ணேன். என்னன்னா, அது வந்து டாப் சீக்ரெட்டாமா. அந்த டாப் சீக்ரெட் டீம் வந்து ஆல்ரெடி வந்து எவனி அலையன்ஸ் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குன்ட்டு. ஓகே. சரி இந்த விஷயம் போதும். அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிருக்கிறதா, இப்ப வந்து அவங்க சும்மாவே உட்காந்துட்டா பார்க்க மாட்டாங்க. அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேப்டன் என்ன சொல்றாரு, நம்ம ஜின்னு இந்த மிஷன் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது சொன்னா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, நெறையா நம்ம இந்த டைம் வந்து தோத்துட்டோம்னா நெறையா இது போகவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம போலாம் இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஜஸ்ட் அ மூவ்மெண்ட்டு அப்படின்னோனே, இது வந்து நீ வந்து எனக்கு ஓவரா பே பண்ண மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். லெட் மீ டெல் யூ ஒன் மோர் திங் இன் ரிட்டர்ன்றான். ஸோ அவன் வந்து அந்த கேப்டன் நெறைய கோல்டு குடுத்துருப்பான் போல. நீ அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து நெறையா இருக்கிற மாரி இருக்குது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணா கேளு நான் சொல்றேன் அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆ ஓகே. ஸோ எ மேனு ஸோ ஒருத்தன் வந்து வந்திருக்கானாமா. ஒருத்தன் வந்து உன் சமுங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து யார் நம்மளோட கேப்டன தேடுறதுக்காக வந்திருக்கானாமா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் அசாசின் வச்சு தேடிட்டு இருக்காங்களாமா. எதுக்குன்னோனே உடனே வந்து நம்ம நினைக்கிறான், யாரு? அந்த கெல்ட்டு பையனா? அவன் எதுக்கு என்னைய வந்து தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட இவன் நினைக்கிறான். மேபி அந்த கேப்டனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குது போல. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்டர் பேக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சொல்லுங்க மேடம். எதுக்கு மேம் என்னைய கூப்பிட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூஞ்சிய காமிக்கிறான். ஃபைனலா அந்த பொண்ணோட மூஞ்சி. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சோட லீடரு. ஸோ பேரு வந்து மேயே. ஸோ அவன் என்ன சொன்னான்னா, அ ஒரு சீக்ரெட் என்னன்னா, புட் எ சீக்ரெட் மூன் ஏஜென்ட் ஆன் ஹிஸ் ட்ரையல் ஆஸ் சூன் அஸ் ஹி என்டர்ஸ்ன்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பைய வந்து அனுப்பிச்சு விடுங்க. எது இவங்க போறாங்கண்ணே, இவங்க ஸ்பை இருக்கிற மாரி அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டோனே, உடனே பார்த்தா அந்த கெல்ட்மேன் ஓகே மேம்ன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இல்ல அசைன் வந்து நான் யாருக்கு பண்ண சொல்றேன்னா, அந்த கேப்டனுக்கு பண்ண சொல்லல. அந்த ஜின்னுன்னு இருக்காங்கல்ல அவனுக்கு அசைன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, பிக் சம்ஒன் ஃப்ரம் த ஸ்கை டீம். ஸ்கை டீம்லேருந்து பிக் பண்ணுங்கன்னோனே, மேம் நீங்க என்ன மேம் சொல்றீங்க? ஸ்கை டீமா? அது வந்து பெரிய கேப்டன் தானே! ஏன் நீங்க வந்து சீக்ரெட் மூன் ஏஜென்ட் வந்து கேப்டனுக்கு வந்து அக்காமடேட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கை டீம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மூன் இருக்குல்ல. ஸோ அது வந்து 3ஆ பிரியுது. ஃபர்ஸ்ட்டு ஹியூமன் டீமு, அதுக்கப்புறம் பார்த்தா லேண்ட் டீமு, அதுக்கப்புறம் ஸ்கை டீம். ஸ்கை டீம்னா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ரொம்ப அப்பர் டீம் போல. ஸோ இந்த மாரி அப்பர் டீம வந்து ஒரு ஸ்பை வந்து நம்ம எதுக்கு அவங்களுக்கு போய் அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே நீங்க சொன்ன மாரியே ஆகட்டும். நான் ஸ்கை டீம்லேருந்து வந்து அந்த மேன் இருக்கான், ஜின் இருக்கான். அவனுக்கு வந்து நான் ஸ்பை வைக்கிறேன்னோனே, ஓகேன்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு என்னமோ அந்த ஆள் ஜின்ன பார்க்கும்போது பார்த்தா ஒரு சஸ்பீசியஸா இருக்குது. அவன் வந்து எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, தேர்ஸ் அ தேர்ட் பார்ட்டி ஆர் டூ ஒர்க்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கேப்டனும் சரி, நம்ம ஜின்னும் சரி பேசிட்டு இருக்காங்க. உடனே எனக்கு முன்னாடி சஸ்பீசியஸ் ஆச்சு. இப்ப வந்து பார்த்தா கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவங்கலாம் இந்த மாரி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி அந்த ஓல்டு மேன் ஒருத்தன் வந்து என்னைய வந்து என் மேல வந்து ஏதோ அசாசின் வச்சிருக்கானாமா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் நினைக்கும்போது நம்ம ஜின்னு கேட்கிறேன். யார் அந்த கழட்டு பையன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓ அவனா? அவன் பார்த்தீங்கன்னா வந்து சூஷின் அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் இருக்காமா அயர்ன் செட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல வந்து அவன் வந்து ஒரு டீமுக்கு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரகட பண்ணிட்டான் போல கேப்டனு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கும் இவனுக்கும் வந்து கொஞ்சம் பகை ஆயிடுச்சு. அதனால வந்து என்னன்னா, அதனால வந்து அந்த கெல்ட் பையன் வந்து எங்கள நம்பாம வந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த கெல்ட் பையன் என்ன பண்றான்னா, இவங்க வந்து சைலன்ட் பண்ணணும். சைலன்ட்னா சாவடிக்கிறதுக்காகவே என்னை பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தா நம்ம ஜின் வந்து அப்படியே வந்து முழிச்சு பார்க்குறான். உடனே பார்த்தா நம்மளோட கேப்டன் என்ன சொல்றான்னா, "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. உனக்கு வேற, எனக்கு வேற பிரச்சனை. நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து அந்த ஹூஹான் ப்ரொஃபிஷியன்சி போறோம். அதெல்லாம் கவலைப்படாத" சொல்லிட்டு ஹான்னு சொல்லி சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி நீ வந்து ஹெட் பேக் போ அப்படின்றா. ஓகேன்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து நம்ம குட்டி பையன் இருக்கான். அவன் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவன் ஜின் இருக்கான். தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். நல்லா பண்றான்ல இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட அயர்ன் செட் இருக்காரு. அவங்க வந்து வராங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, எதுக்கு இந்த நேரத்துக்கு இந்த அயர்ன் செட் வராங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யார் நம்ம ஜின்னு நெனைக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்றாங்க கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு நைட்டு. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்யூல் வந்து ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்கன்னோனே, அந்த குட்டி பையன் வந்து, "ஏய் என்ன ஆச்சு? அயர்ன் செட் எதுக்கு இந்த நைட்டு ஃபுல்லா ஆல் நைட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் கிளம்பிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஒருத்தன் வந்து நம்ம கேப்டன் வந்து என்ன லக்கேஜ் மேல வந்து மேல தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் பார்த்தா தூங்கிட்டு எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "ஹேவ் யூ ஹெர்ட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஐ டுக் எ ட்ரிப் டூ மார்னிங் மார்க்கெட் அட் டான்." அங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆ இது ஐ ஹியர்டு த பவர்ஃபுல் லூக் ஃபேமிலிக்காக அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்களாமா. யாருன்னு தெரியல லாஸ்ட் நைட்டு. என்ன ஆச்சுன்னே தெரியலன்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டீம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நெறைய பேர் வந்து செத்து போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்மி வந்து கரண்ட்லி கோயிங் டூ ட்ராக் த கப்பல்ஸ் டவுன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நைட்டு ஆ நம்ம ஒரு சின்னு கேட்கறான், "நீ எதுக்கு வந்து அந்த ஹோல் ஃபேமிலிய வந்து சாவடிச்சேன்னு?" சொல்லி கேட்கறான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. நான் சொன்னேன்ல ஒருத்தன் வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு கெல்ட் பையன் வந்து இவன் மேல வந்து பவுண்டி போட்டான்ட்டு. அந்த பவுண்டி போட்ட இது ஃபேமிலி எல்லாத்தையுமே சாவடிச்சுட்டான். யாரு? நம்மளோட
கேப்டனு. உடனே நம்ம ஜின்னு கேட்கறான், "எதுக்கு இது மாரி பண்ண?" அதே பார்த்தீங்கன்னா, அவன் அவன் வந்து இன்னசென்ட் தானே. ஸோ அவன தவிர மத்த பீப்பிள்ஸ் எல்லாம் இன்னசென்ட்ன்றான். உடனே வந்து அவன் வந்து கண்டுக்கவே இல்ல. அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா அந்த கேப்டனு, ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு உனக்கு ஒரு செடி பிடிக்கலன்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுவ வேரோட தான் புடுங்குவ. ஒரு இலைய மட்டும் புடுங்க மாட்ட. அதே மாரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த மத்தவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவா வராது. எனக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு பிடிக்கலையா டக்குனு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டா எல்லாத்தையும் முடிச்சுருவேன். இதுதான் வந்து அயர்ன் செட் வந்து அப்படிதான் ஆப்பரேட் பண்ணும் அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தா நம்ம ஜின் அடிக்கவும், "ஓ! இத வச்சு தான் நீங்க ரெபுடேஷன்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்களா?" சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கேட்கறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேப்டன் என்ன சொன்னா, "டேய் எனக்கு கொஞ்சம் ஓய்வு குடுறா." அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எப்படி சொல்றது? நான் உன்ன மாரி வந்து நானும் ஒரு ஒரு காலத்துல வந்து நல்லவனாவும், ரொம்ப நேர்மையாவும் இருந்தேன். ஜஸ்ட் லைக் யூ. ஆனா இந்த உலகம் வந்து அந்த மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து எங்கள குத்த பார்த்தான். ஆனா நான் பதிலுக்கு நாங்க குத்தியாச்சு அவ்வளோதான். நீ இதெல்லாம் ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்னு என்ன சொல்றான்னா, ஆ என்னமோ ஒண்ணு நீங்க வந்து என்னன்னா யூ ஆர் நத்திங் பட் அ கர்வர்ஸ்ன்றான். ஸோ நம்ம ஜின்னுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஒருத்தன் தான் வந்து அவன் வந்து பவுண்டரி போட்டான். ஆனா அவங்க ஃபேமிலிய வந்து சாவடிச்சது நம்ம ஜின்னுக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபைனலி நம்ம வந்து ஹூஷான் அந்த பொசிஷன்ஸ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்க காட வந்து அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின் வந்து கண்ண மூடி தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஜின் வந்து ஒண்ணு வந்து சென்ஸ் பண்றா. சென்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அவன் கை ஃபுல்லா நரம்பு ஃபுல்லா இருக்குது. யாரோ வந்து அட்டாக் பண்ற மாரி இருக்காங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெல்ட்டு பையன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு இருக்கா. ஸோ அவங்க வராங்க. ஸோ அதோட வச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம சாப்டர் டைரக்ட்டா வந்து சாப்டர் 29 போயிடலாம். ஸோ 29 போனோனே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வில்லேஜ காமிக்கிறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் நருட்டோவோட வில்லேஜ் மாரி தான் இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ் பார்த்தா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் வில்லேஜ் ஆமா இந்த வேர்ல்ட்லயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஷோர் நேம் பார்த்தீங்கன்னா டானு. ஸோ ஏன் டானுன்னா வந்து என்ன சொல்றது இங்க பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆமா. இதுல என்ன ஸ்கில் இருக்குமாமா, ஆர்ட் ஆஃப் பாய்சனிங்கும் அதுக்கப்புறம் டெட்லி வெப்பன்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்களாமா இந்த ஊர்ல. ஸோ அத பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா அந்த கெல்ட் பையன ஒருத்தர் காமிக்கிறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் 10,000 பாய்சன்ஸ். ஸோ ஆர் யூ ரெடின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போன சாப்டர்ல பார்த்தா 2 பேர் அடி வாங்கிட்டு இருந்தாங்க தானே. ஸோ அந்த அடி வாங்குறதோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா வந்து 2ண்ட் மோஸ்ட் ஸ்கில்டு மாஸ்டராமா. ஃபர்ஸ்ட் அந்த கழட்டு பையன், இவன் வந்து 2ண்ட் போல. ஸோ இவனும் வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் டாட்டராமா. அந்த கழட்டு பையனோட கிராண்ட் டாட்டரு. காட் டேம் ப்ரோ! பார்க்கும்போது என்னட்டா மாரி இருக்கான் லைட்டா. எனக்கு தெரியல. மேபி மனசு பெருசா இருக்கிறனால எனக்கு என்னட்டான்னு தோணுதா என்னன்னு தெரியல. ஸோ உடனே பார்த்தா கிராண்ட் ஃபாதர் நீங்க வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆளுங்கள காமிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வேஷ்டியாட்டம் இருக்குது. ஸோ அவங்கலாம் ஜர்னிக்கு போனாங்க போல. ஸோ ஜர்னிக்கு போம்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருக்கு எதிரே அந்த மூசான் ஊருக்கு. ஸோ அந்த ஊருக்கு போம்போது பார்த்தீங்கன்னா வந்து, என்னடா இது இந்த ஊரே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா ஒரு படக்குன்னு வந்து பின்னாடி வந்து அட்டாக் ஆகுது. ஸோ என்ன சொல்லி திரும்பி பார்த்தா வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடக்குது. ஸோ இவங்க வந்து அந்த மூசான் ஊருக்கு போம்போது அட்டாக் ஆகுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தனா வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து கத்திய வச்சுட்டு வெட்டுற மாரி வரான். யார்றா அவங்க? நாங்க வந்து என்னன்னு தெரியுமா? நாங்க வந்து பெரிய ஃபேமிலிடா, டான் ஃபேமிலிடான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். பட் அவங்கலாம் கவலையே படாம வந்து வெட்ட வராங்க. உடனே பார்த்தா அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தன வந்து கத்தி எடுத்து குத்திட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மாறி, 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 மாறி கத்தி எடுத்து குத்திட்டு இருக்கான். நம்ம வந்து ஆம்புஷ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த இடத்த விட்டு சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும். அங்கிள் சீக்கிரமா எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்துறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க. ஸோ ஓடும்போது பார்த்தா பின்னாடி எல்லாம் தொரத்திட்டு வராங்க. ஸோ அவளும் வந்து இப்படி, இப்படி, இப்படி ஓடுறா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இது மூஞ்சில வந்து மாஸ்க் போட்டாங்க. ஸோ அப்படி மூஞ்சில மாஸ்க் போட்டா அவங்களுக்கே தெரியும். அவங்க பாய்சன் ஆட்டம் விடுறாங்க. காடா மாரி பின்னாடி வந்து ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனு. ஸோ அந்த பாய்சன வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ பாய்சன வந்து கண்ட்ரோல் பண்ணி கேர் ஐகாம்னு சொல்லிட்டு பாய்சன வந்து கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பாய்சன் பட்டோனே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து ஓடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சன பத்தி அந்த அட்டாக் பண்ணாங்கன்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுறா, இன்னும் அந்த பாய்சன ஹீல் பண்ணி கூட இன்னும் சாகாம வந்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. யார்றா அவங்க? இவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்லெஸ் கில்லராமா. ஸோ அவங்க வந்து சாவு, உயிரு அத பத்தி எதுவும் கவலையே படாம, அவங்க வந்து திருப்பி அட்டாக் பண்ண வராங்க. யார் இவங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கெல்ட் பையன் சொன்னான், "எனக்கு வந்து சண்ட போட எப்படின்னு தெரியாது. ஆனா பாய்சன வச்சு எனக்கு நெறைய பண்ண தெரியும். அந்த பாய்சன வச்சு மட்டும் நான் பண்றேன்னு" சொல்லிட்டு என்னன்னா, அவன் டெக்னிக் வந்து பாய்சனாமா. ஸோ அந்த பாய்சன வச்சு என்னன்னா, "இந்த பாய்சன சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அந்த பாய்சன எடுத்து அவன் அந்த கத்தி எடுத்து வெட்டுனானே அவன் மேல பண்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அங்கிளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமிசம்
பெரிய ஆளு நிக்கிறான். ஸோ அவனே பார்த்தா அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிளுக்கு வந்து பட்டார்ன்னு ஒரு அடி வாங்கிட்டா. ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பொம்பள வந்து டென்ஷன் ஆயிட்டு அட்டாக் பண்ண வரா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நோ நான் வந்து ஒரு ஸ்டெப் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அங்கிள காப்பாத்திக்கலாம்னு" சொல்லிட்டு அவளும் வந்து பண்றா. அவன் ஈஸியா வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ "அங்கிள் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஆகணும்னு" சொல்லிட்டு அவங்க பண்றான். அங்கிள்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி கிடுகிடுன்னு ஓடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, நாங்க வந்து அவனோட அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, லைக் அவங்களோட மக்கள். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க ஓடுங்க. நாங்க வந்து சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடுங்க மேம். நாங்க பார்த்துக்கிறோம்னு" சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலருந்து ஓடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம மெயின் கேரக்டர் வந்து பார்க்குறான். ஸோ மெயின் கேரக்டர் பார்த்தா அவங்க 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. யார்றா அதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே மெயின் கேரக்டரும் வந்து பார்க்குறான். ஸோ அதோட சேர்ந்து அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம டேரக்ட்டா சாப்டர் 30க்கு போயிரலாம். ஸோ 30ல போனோனே வந்து, "ஏய் ஸ்டாப் ரைட் தேர் அங்கேயே நில்லுங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. "சரி உங்க பேர் என்ன? நீங்க உங்க ஐடென்டிட்டி சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு இவங்கலாம் சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "நான் வந்து டான் ஃபேமிலியிலருந்து வந்தவன். நான் வந்து டான் மியோ. இவன் வந்து என்னோட அங்கிள் டான் கிமியும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாங்க வந்து வர வழியில பார்த்தீங்கன்னா ஆம்புஷ் ஆயிடுச்சு. எங்கள வந்து தொரத்தி விட்டு அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்க அங்கருந்து எஸ்கேப் ஆயிட்டு வந்துருக்கோம். ப்ளீஸ் எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தா யார் டான் ஃபேமிலியா? ஐய்யய்யோ! நான் வந்து அவங்க வந்து எங்கள வந்து இன்வால்வ் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே! ஸோ எதுக்கு யார் வந்து டான் ஃபேமிலியே வந்து என்ன சொல்றது? ஆம்புஷ் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வருவான்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் நினைக்கிறான். ஸோ யாரெவனா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆர்டினரி டென்ட் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து இப்ப இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்கள சேஸ் பண்ணிட்டு அவங்களும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. இது வந்து ரொம்ப தலைவலியா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓகே டீம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, திருப்பி நம்ம வந்து போலாம் அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, டான் ஃபேமிலியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ அதனால கண்டுக்காம என்ன சொல்றது, அந்த லீடு கேப்டன் என்ன பண்றான், கிளம்பலான்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவனோட வைஸ் கேப்டன் அவன் நினைக்கிறான், டான் ஃபேமிலியா வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸாமா. எதுல ஃபேமஸ்னா வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா, அவன் வந்து பதிலுக்கு வந்து 10 மடங்கு வந்து ஏதாச்சும் பண்ணுவான். இப்போ உதாரணத்துக்கு நீ அவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரூ. 10 குடுத்தீன்னா, அவனுக்கு ரூ. 1000 குடுப்பான். அந்த மாரி ஒரு இதாம்மா. ஸோ அதனால வந்து என்ன சொல்றது, அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ரிவெஞ்சும் வந்து 100 மடங்கா குடுப்பாங்க. ஏதாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டோம்னா, ரிவெஞ்ச் குடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம இவங்க விட்டுட்டு போறது டேஞ்சரு. அதுவும் இல்லாம வந்து நம்ம நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் இவங்கள மாரி இருக்க ஆளுங்கள் கூட. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன சொல்றது? இப்போ வந்து நம்ம இவங்க ஹெல்ப் பண்ணி இவங்க நல்ல பேர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுட்டு இருக்கான். உடனே பார்த்தா நம்மளோட ஜின் இருக்கான் உடனே பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவ தூக்கிட்டான். தூக்கிட்டு கரேஜ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து எதுவுமே யோசிக்காம நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க. இது மாரி பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜர்னில கூட நெறைய பிரச்சனை ஆகும்ன்னு" சொன்னா, உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மள சுத்தி ஆளுங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து சர்வைவ் பண்றது வந்து இப்போ நம்ம கையில தான் இருக்குது. பிரிப்பேர் ஆயிக்கோ, சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிக்கோன்னு சொல்லி நம்ம ஜின்னு வந்து அவன்கிட்ட சொல்றான். என்னடா ஆளுங்க வந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லி அவனும் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, ஆமா அவன் கரெக்ட் நம்மள சுத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வொர்ஸ்ட் பாசிபிள் இது. நம்மள சுத்தி ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்ணா இருக்குது நெறைய இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஐய்யய்யோ! நான் எப்படி இத வந்து நோட் பண்ணாம போயிட்டேன்னு சொல்லி வைஸ் கேப்டன் நினைக்கிறான். டேய்! நீ வந்து என்னன்னா ஹெல்ப் பண்ணலாமா, வேணாமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த. ஸோ இத பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீ நோட் பண்ணலன்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். அதான் அவனும் நினைக்கிறான். நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து, நான் இத பத்தி நான் ஃபோக்கஸ் பண்ண வுட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின் என்ன சொன்னான்னா, "ஏய் மூஞ்சி இங்க நம்ம 2 பேர் இருக்காங்கதானே, அவங்களுக்கு வந்து உள்ள வந்து ரூம் போட்டு குடுத்துடு" அப்படின்றான். ஸோ உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னா, அதே மாரி பார்த்தா இந்த கரேஜ் வந்து நீ புரொடெக்ட் பண்ணு. அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட சொல்றான். ஸோ அவனே பார்த்தீங்கன்னா வந்து, ஆ உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? நீ வந்து ஸ்கேரிங் மீன்றான், எக்ஸ்கியூஸ் மீன்றான். தேங்க் யூன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாக் ஆட்டம் வருது. ஸோ அந்த அட்டாக் வந்து நம்ம ஜின் வந்து என்ன சொல்றது, சுத்தி பார்த்தா அட்டாக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, "நம்மள சுத்தி வளைச்சுட்டாங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, "எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ப்ரேய வந்து நீ தூக்கிட்டு போயிட்ட. ஐ சஜெஸ்ட் வந்து என்னன்னா, நீ வந்து உடனே வந்து அவங்கள விட்டுட்டு போன்றான்." உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான், "நான் வந்து அப்படிலாம் விட முடியாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஜின்னும் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே அவங்க வந்து என் காலேஜ்ல இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸு. ஸோ என்னைய தாண்டி நீ போன்னு சொல்றான். 2 பேருமே கத்தி எடுத்து சண்டை போட பார்க்குறாங்க. ஓகே. உனக்கு அதுதான் வேணும்னா வந்து சரி நீ சாகு. நான் உங்கள எல்லாத்தையுமே சாவடிக்க போறேன் லாஸ்ட் வேர்ட் ஆஃப் யூன்றான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, ரெட் கோஸ்ட் ட்ரூப்பாமா இவன். ஸோ உடனே பார்த்தா எல்லாருமே அவங்க ஆளுங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வராங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் டிராகன் மெஜர்ஸ் இருக்காங்க. அயர்ன் ஸ்டேட் மெஜ் அவங்க எல்லாருமே வந்து சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்றது? அந்த அயர்ன் செட்காரங்க வந்து சண்டை போடுறாங்க. எல்லாத்தையும் ஒரு நேரம் நம்மளுக்கு காமிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சைடு கேரக்டர்ஸால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இந்த கெழுட்டு பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சண்டை போட்டான். ஆல்ரெடி அவன் வாயில எல்லா இடத்துலயும் ரத்தம் வந்துருச்சு. "மாஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சண்டை போடாதீங்க" அப்படின்றான். ஸோ இவன் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் அண்ணாவ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்றானா. ஸோ அட்டாக் பண்றபோது பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த ஒருத்தி வந்து என்ன சொல்றா, "ஏய் தம்பி ஏய் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? தங்கச்சின்னு சொல்லல.
"டேய் நீ சாகணும்னு ஆசைப்படுறியா? இதுக்கு மேலலாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத. உன்னைய நீயே வந்து பார்த்துக்கோ. நீ வந்து லூசு மாரி கை நடுங்கிட்டு குழந்த மாரியெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா உன்னையெல்லாம் காப்பாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து மார்க் மை வேர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றது? உலகம் வந்து உங்க ஊரு மாரி இல்ல. நீங்க ஊர்ல இருந்து வெளியில வந்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்குன்றா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் ஃபேமிலி மாரி. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில வராங்க அவங்க ஊர்ல இருந்து. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா உலகம் இந்த மாரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா லைனா சண்டை போட்டுட்டு இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் காமிக்கிறான். நம்ம கேப்டன் சொல்றான், "ஏய் அங்கேயே நில்லுங்கடான்னு" சொல்லிட்டு இருக்கான். அவனோட கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கத்தியாட்டம் இருக்குது. நைஸ். இது பார்த்தா டிராகனோட இதுலருந்து வாய் வழியா வந்து கத்தி வர்ற மாரி பண்ணியிருக்காங்க. 2 கத்தி யூஸ் பண்ணாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேப்டன் என்ன நினைக்கிறான், நான் ஒரே ப்ளோல வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிக்கணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னுவான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து யார் இவங்க? யாருன்னே எனக்கு தெரியலையே! இவங்கலாம் என்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் யோசிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான், இவங்க வந்து என்னன்னா, இந்த பேஸ்டர்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மெயின்லேண்ட்ல இருந்து வர மாரி தெரியல. இவங்க எங்கேயோ வேற எங்கேயோ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆம்பர் பார்த்தா ரொம்ப திக்கா இருக்குது. என்ன எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலன்னு சொல்லிட்டு, அவனும் அந்த கேப்டனும் ஒரு குண்டு பையனும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அது ஈஸியா டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்குது. உடனே நம்ம கேப்டன் என்ன நினைக்கிறான், சரி இவங்க வந்து என்ன பண்றான்னு தெரியல. இவங்கள வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு கத்தி எடுத்து வெட்டுறான். ஸோ வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் அவனுக்கு ஒண்ணும் ஆவல. என்னோட போனுன்னு சொல்லிட்டு அவன் கத்துனான் அந்த குண்டு பையன். உடனே பார்த்தா உன்னைய சாவடிக்க போறேன்டா டிராகன் ஸ்கேல் பிளேடுன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றான். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு வழியா முடிச்சாச்சுடா. இந்த பேஸ்டர்ஸ் என்னடா இவ்ளோ அடி வாங்குனாலும் தாங்குறாங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, ஆல்ரெடி பாய்சன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சண்டைக்கு வராங்க. ஸோ நான் வந்து சீக்கிரமா வந்து கேட்ச் பண்ணணும்னோனே அவன் என்ன பண்றான்னா, பின்னாடி அடி வாங்குறான்னா, அவன் திருப்பி எந்திரிக்கிறான். என்னது திருப்பி எந்திரிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, "நீ தானே எங்கள நோட் பண்ண. நாங்க வந்து ஆம்புஷ் பண்ண போறேன். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து நீ நம்மளோட இவன் என்ன கேட்கிறான்னா, ஜின்னு நீ தான் ரெஸ்பான்சிபிளா இங்க இருக்கிற எல்லா மெஜர்ஸும் வந்து காணாம போனதுக்குன்னு சொல்லி கேட்கிறான். அங்கிளையும் வந்து இவங்க தான் வந்து ஆம்புஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ஆஃப் த இது வந்து கோயிங் நீ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானேன்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான், "நான் வந்து நத்திங்கு நான் எதுவுமே பண்ணல. நான் வந்து ஒரு டூலு. நான் வந்து கேப்சர் பண்ணுவேன். அப்ப பீப்பிள கில் பண்ணுவேன். ஸோ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, எனக்கு மேல வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே பார்த்தா நம்ம ஜின் வந்து யாருன்னு சொல்லிட்டு கேட்கறான். "யார்றா உனக்கு மேல இருக்கான்னு?" சொல்லிட்டு கத்தி எடுத்து வீசுனான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் "என்னடா இவன்? யார்றா இந்த பங்க்கு?" திடீர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, அவன் பவர் வந்து ஸ்பெஷல் எனர்ஜி வந்து நான் இதுவரைக்கும் டிடெக்ட் பண்ணல. திடீர்னு பார்த்தா அவன் எனர்ஜி வந்து பவர்ஃபுல் ஆகுறான். ஸோ அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் கூடயே வந்து சண்டை போடுறான். யார் இவன்? சரி நீ வந்து யாருன்னு உனக்கு தெரியணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். சரி நீ வந்து என்னைய டிஃபீட் பண்ணு. டிஃபீட் பண்ணிட்டா நான் யாருன்னு சொல்றேன்னோனே, நம்ம கேப்டன் ஆஃப் த இவன் வந்து என்ன பார்த்தா கேப்டன் ஆஃப் ரெட் கோஸ்ட்டுவான் நாம்குமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட போறாங்க. இன்கேஸ் அவன் ஜின் வந்து இவன டிஃபீட் பண்ணிட்டான்னா வந்து, அவனோட மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவானாமா. ஸோ அத வச்சு அவன் வந்து அங்கிள கண்டுபிடிக்கிறான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.